பிரியமான தெய்வ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த மாதத்துக்கு என்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது அதிகாரம், அதில் 29வது வசனம். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றன. ஒரு அருமையான வசனம். பார்த்தீங்களா? கொந்தளிப்பை அடக்குகிறார் ஆண்டவர். கொந்தளிப்புனா என்ன? நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத போராட்டங்கள், தேவையில்லாத வியாதியின் கொடுமைகள், தேவையில்லாத சோதனைகள், எதுக்குன்னே தெரியாது, ஆனா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அது அளவுக்கு மீறி போய்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? எத்தனை நாட்கள் நான் கடந்து கொண்டே இருக்கணும்? எத்தனை வருடம் நான் இந்த காரியத்துக்காக நான் நெடுதல் செய்யணும் சொல்லி நம்ம சில சமயங்களில் நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருவோம். ஆண்டவர் இன்றைக்கு அந்த காலை வழியும் பார்த்து சொல்லுகிறார், நான் அந்த கொந்தளிப்பை அமர்த்துகிறேன்ப்பா, அதன் அலைகள் அடங்க போகிறது என்று சொல்கிறார். உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்புகிறார்களா? நீங்க சில காரியங்கள் நிமித்தம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களா? எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி கணவரால் கைவிடப்பட்டு தன் பிள்ளைகளை கையில ஏந்திக்கிட்டே வாழ்ந்தார். ஒரு பக்கம் தாய் தகப்பன் நிந்தை, ஒரு பக்கம் உற்றார் உறவினருடைய நிந்தை, எல்லாத்துக்கும் மத்தியில இயேசு போதும்னு சொல்லி இந்த வாழ்க்கையவே வாழ்ந்து கொண்டிருந்தா. அதையோ பாடுனா பாடு பாடு பாடு. ஒரு வேலைக்கு போனால் ஒரு நிம்மதியை போயிட்டு வர முடியாது. தனியாக இருக்க பொம்பளை தானேன்னு சொல்லி நிறைய பேர் அட்வான்டேஜ் எடுக்க பார்ப்பாங்க. எல்லாவற்றையும் சகிச்சு 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 அந்த பிள்ளைகளை வளர்த்து முடிக்கிறதுக்குள்ள பட்ட பாட வாயினால் விவரிக்கவே முடியாது. அதனுடைய பிள்ளைகளை கரை சேர்க்க முடியுமா? இதோடைய வாழ்க்கை கரை சேருமா அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அந்த சகோதரி சாட்சி சொல்ல அதிர்ந்து போனேன். அவ்வளவு பாடுகளை சகித்து ஒத்த மனுஷியா இருந்து 3 பிள்ளைகளை கரை சேர்த்து கொடுத்துச்சு. 3மே பெண் பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்ல இடத்துல வச்சு இன்னைக்கு கர்த்தருக்கு சாட்சியா இருக்குது. நல்ல திடகாத்திரமா இருக்காங்க. சொல்ல ஒரு வார்த்தை, கர்த்தர் என் கொந்தளிப்பை அமர்த்தினார், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். உங்களுடைய வாழ்க்கையில பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள், தாங்க முடியாத துக்கங்கள், துரோகங்கள் எல்லாவற்றையும் நீங்க சகித்து அது மேகம் போல இருந்தால் பரவாயில்ல, ஆனா அது உங்களை அழிக்கிறதுக்கு கடலில் அலைகள் திரண்டு வருவது போல வந்து நிற்கலாம். என்ன செய்ய, ஏது செய்ய, என்ன செய்ய போகிறேன், இந்த சூழ்நிலைக்கு என்ன பரிகாரம், என்ன செய்ய, யாரிடத்துல போய் ஐடியா கேட்க, என்ன செய்ய? எல்லாரும் சொல்ற ஒரு காரியம், நான் என்ன செய்ய பிரதர், இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்ய? ஒரு பதில் சொல்லுங்க, எனக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்க. எல்லாரும் ஜெபிக்க கேட்குற காரியம் முடியாம இருக்கு. நான் என்ன செய்ய? எவ்வளவு காலம் காத்திருந்தேன்னு நான் என்ன செய்ய? இது என்ன வழி? எப்படி இது காரியம் மாறப்போகிறது? என்ன செய்ய போகிறேன்? எதிர்காலத்தை குறித்த தைரியம் இல்லாமல் இருக்கும். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை. தாய் தகப்பனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். எத்தனையோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா இப்போ போர் வேற நடக்குது, சமாதானம் இல்லை, வேலை வாய்ப்பு எல்லாம் போய்கொண்டு இருக்குது. எங்கு திரும்பினாலும் கேள்விக்குறி. அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, எப்படி என்ன? சரி, நல்லா இருக்கிறவங்க நல்லா இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறாங்கள பார்த்தா அவங்க இவங்களை தூஷிக்கிறாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்கிறாங்கன்னா நம்மளை ஆண்டவர் ஒரு இடத்துக்கு வச்சிருக்கிறாங்கன்னா நமக்கு கீழே உள்ள ஜனங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான். அவங்களை நியாயம் தீர்க்கிறதுக்காக இல்லை. எத்தனையோ பேரை நியாயம் தீர்க்கிறாங்க, நீ அப்படி இப்படின்னு. அந்த இருதயம் ஏற்கனவே நொறுங்கி போயிருக்கும். தயவு செய்து யாரும் அப்படி செய்யாதீங்க. கையும் களவுமாய் விபச்சாரம் பண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீ கையில கிடைக்கும் போது ஆண்டவர் என்ன செஞ்சார் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க யோக்கியமா இருந்தா முதல்ல அந்த பொண்ணுங்களை கை போடுங்கப்பான்னு எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் நீயும் விழுதலையாமாண்ட. தேவனை போல நம்மளுடைய இருதயம் இருக்கணும். நமக்கு விரோதமா எவ்வளவு எழுப்பினாலும் சரி, நம்ம யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. நம்ம நிமித்தம் ஒரு ஆத்மா வாழ்ந்ததாக இருக்கும். நமக்கு தீமை செய்யும் பொழுது வானத்திலிருந்து கர்த்தர் எழுந்தாருவார். ஆண்டவர் தான் நமக்கு நியாயம் செய்யணும். நம்ம யாரும் செய்யக்கூடாது. அதனால நீங்க ரொம்ப வேதனைப்படாதீங்க. இந்த காரியம் உங்களுக்கு போதோ எப்படி முடிய போதோ நீங்க அங்கலாய்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த கொந்தளிப்பை நான் அமர்த்துகிறேன், அதன் அலைகள் அடங்குகிறது. என்னால முடியல ஆண்டவரே, நான் போராடி பார்த்துட்டேன், அழுது பார்த்துட்டேன், புலம்பி பார்த்துட்டேன், எவ்வளவு விசுவாசம் மூலமா எல்லா காரியமும் செஞ்சுட்டேன், ஆனா ஒண்ணுமே நடக்கல. இனிமே என்ன இருக்குதுன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் இனிமேதான் உனக்கு எல்லாமே இருக்குதுப்பா, இனி
நீ துக்கமுகமா இருக்கிறதில்ல, இனி நீ அழுது கொண்டிராயின்னு இருக்கிறது போல இனி உன் துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொல்கிறாரு. நீ வாழ்ந்திருப்பாய், நீ சுகித்திருப்பாய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர்களை பார்த்து சொல்லுங்க. நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என் வேதனை மாற்றுன்னு கேளுங்க, என் துக்கத்தை மாற்றுன்னு கேளுங்க, இந்த கொந்தளிப்பை அமர்த்துன்னு கேளுங்க, நாளைகள் அடங்கட்டும்னு கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டு மாற்றும். என் அன்பு தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. யார் யார் அந்த காணொலி வழியாக வேதனையோடு துக்கத்தோடு வாழ்க்கையை நொந்து நொறுங்கி எத்தனை வருடம் நான் காத்திருக்கணும் ஆண்டவனே, எனக்கு ஒரு விடுதலை தாரும், எனக்கு ஒரு விமோச்சனம் செய்யும், இந்த காரியத்தை அழித்து போடும், இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருமா, கண்ணோக்கி பாரும். ஏற்ற காலத்தில் தேவன் உன்னை விடுவிப்பார் இருக்கவே ஆண்டவனே, இது விடுவையும் ஆண்டவனே. கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவன் அதன் அலைகளை அடங்கும் என்று சொல்லுங்களே சப்பா. அதன் அலைகளை, அதன் உக்கரங்களை நிர்மூலமாக்கும் ஆண்டவனே. பிசாசன் கிரியைகளை நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. இந்த காணொலி வழியாக யார் யார் நொறுங்கி போய் நொந்து போய் எத்தனை மாதம் வருடம் என்று நான் புலமணும் என்று கதறுகிறார்கள், ஒவ்வொருவரையும் சந்திப்பிறான் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பிறான் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். விடுதலை வேண்டும் என்று கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடும், ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொடும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடும். ஆண்டவனே, உலகம் இப்படி போய்கொண்டு இருக்கிறது, நான் என்ன செய்ய போறேன் என்று பயந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பயத்தையும் மாற்றும். நம்பிக்கை எனும் சிறைகளை அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மையை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன தெய்வமானது. இந்த பிள்ளைகள் யார் யார் இதை கேட்கிறார்களோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் செய்வீரான் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி செய்யப்பா. நம்பிக்கை என்னுமாக ஒரு பள்ளத்தாக்கு இந்த பிள்ளைகளுக்காக திறந்து கொடுங்க இசப்பா. நான் உன்னை மகிழ பண்ணுவேன்னு சொன்னீங்களே சப்பா. கிழக்கத்திய மலையை திருப்புவது போல என் ஜனத்தின் சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று சொன்னீங்களே சப்பா. பிள்ளைகளுடைய சிறையிருப்பு மாறப்படணும், பிள்ளைகள் வாழ்ந்து இருக்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை உயர்த்துங்க. இந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு நாட்டப்பட்ட திவ்ய விருட்சமாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அதனுடைய வேதனைகள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும். இயேசு என்னும் அதிகாரம் உள்ள நாமத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்க நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் நீங்க நினைத்து பாராத அளவுக்கு உங்களை உயர்த்துவார், உங்கள் வேதனைகளை மாற்றுவார், உங்கள் துக்கங்களை மாற்றுவார். நீங்க நினைக்கிறீங்க முடிந்தது, இவ்வளவுதான் என் வாழ்க்கை. இல்லை இல்லை இல்லை, இனிமேதான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை பார்த்து சொல்லுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாக்கோபு இஸ்ரவேலுக்கும் வித்தியாசம் உண்டு. இஸ்ரவேலையும் ஆண்டவர் மாற்றுவது போல உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். கவலைப்படாதீங்க, அவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். God bless you.